என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து, எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே. எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து, எனக்கு எதிரானோ என் சார்பில் வர வைத்து சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்து சர்வ வல்லவரே. எதிரிகளே இல்லாம தேவன் ஆக்க விரும்புகிறார். எதிரிகளை எல்லாம் சமாதானமாகும்படி செஞ்சுட்டா, நம்மோட எதிரிகள் நம்ம கூட சமாதானம் ஆயிட்டான்னா நமக்கு எதிரிகளே இல்லாமல் ஆயிடுவாங்க. அதான் தேவனுடைய விருப்பம். உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களே இல்லாமல் ஆக்கிடுவேன், உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களே இல்லாமல் என்ன செஞ்சிடுவேன், ஆக்கிடுவேன். அதுதான் இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்கிறது. உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களே இல்லாமல் என்ன செஞ்சிடுவேன், ஆக்கிடுவேன். உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களே இல்லாமல் ஆக்கிடுவேன். அப்போ நமக்கு எதிராக செயல்படுறவங்க இல்லாமல் இருக்கணும். அப்போ நம்ம என்ன செஞ்சாக்க ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த எதிரிகளே இல்லாமல் தேவன் ஆக்க விரும்புகிறார். எதிரிகளே இல்லாமல் ஆக்க விரும்புகிறார். எதிரிகளே இல்லாமல் ஆண்டவர் ஆக்க விரும்புகிறார். அப்போ என்ன நான் செய்யணும்? நம்ம நீதிமொழியில் வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார்கள். அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வான். ஒருவனுடைய வழி நீதிமொழி 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழி 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவனுடைய வழிகள், ஒருவனுடைய வழி அப்படின்னு சொல்லாமல் ஒருவனுடைய வழிகள் அப்படி சொல்கிறான். அப்போது ஏதோ ஒரு காரியத்தில் மட்டும் கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறது இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு என்னவாக இருக்குன்னா பிரியமானதை செய்யணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அப்போ நம்ம செய்யறதுக்கு முன்னால் நம்ம யோசிக்கணும், இது ஆண்டவருக்கு பிரியுமா, இது ஆண்டவருக்கு பிரியுமா, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிடிக்குமா, ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு சொல்லி நம்ம நிதானிச்சு பார்த்து நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த எதிரினுடைய செயல்களே என்ன செய்யப்படுவார், இல்லாமல் ஆக்கிடுவார். எதிரினுடைய செயல்களையே இல்லாமல் தேவன் என்ன செஞ்சிருவார், ஆக்கிடுவார். எதிரின் செயலே இல்லாமல் ஆக்கிடுவார். அப்போ அந்த எதிர்ப்பாக செயல்படுற செயலே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எதிர்ப்பாக செயல்படுகிற செயலை இல்லாமல் இருக்கிறன்னா நம்ம ஒவ்வொரு வழிகளும் அப்படியே நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா, இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம நிதானிச்சு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சுட்டு ஓகே நம்ம தான் ஆண்டவருக்கு பிரியமாக செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு பிடிச்சதை செஞ்சிட்டோம் ஓகே அப்படின்ட்டு போகாமல், அதாங்க ஞானி சொல்கிறார், ஒருவனுடைய வழி அப்படின்னு சொல்லாமல் ஒருவனுடைய வழிகள். ஒருவனுடைய வழிகள்னா அத்தனை நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமாக இருந்துடுச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்னா நமக்கு அந்த எதிரியான காரியங்கள் எல்லாம் நமக்கு சமாதானமாக கர்த்தர் மாற்றிடுவார். இல்லை எதிர்ப்பாக செயல்படுகிறவனையே இல்லாமல் தேவன் ஆக்கிடுவார். எதிர்ப்பாக செயல்படுகிறவனையே இல்லாமல் ஆக்கிடுவார். இதுக்கு அந்த யாக்கோபும் ஏசாவும் நம்ம சிறந்த எடுத்துக்காட்டு. யாக்கோபும் ஏசாவும் சிறந்த எடுத்துக்காட்டு இல்லையா? ஆதியாகமம் 32 முதல் பகுதியில் நம்ம கவனிச்சோம்னா 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் பார்த்தோன்னா ஏசா 400 பேரோடு கூட யாரை எதிர்க்க வராரு, யாக்கோபை எதிர்க்க வரார். யாக்கோபின் வேலைக்காரர் வந்து சொல்கிறாங்க, உம்முடைய அந்த ஆட்கள் யாக்கோபிடத்தில் திரும்பி வந்து நாங்கள் உடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்தில் போய் வந்தோம்,
அவரும் 400 பேரோட கூட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் அப்படின்னார். 400 பேரோடு என்ன செய்கிறான்? உன்னை எதிர்கொள்ள வருகிறான். இப்படி எதிராக வருகிறவனை 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு 7 விசை வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை அழிக்க, அவன் கழுத்தை வெட்ட வந்தவன் இப்போ அவன் கழுத்தை கட்டை கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்படி இருக்குது. அவன் என்ன செய்கிறான்? முத்தம் செய்கிறான். கழுத்தை வெட்ட வந்தவன் இப்போ என்ன செய்கிறான்? கழுத்தை கட்டிக்கிட்டு அழுது முத்தம், ரொம்ப நாள் ஒன்றாச்சு பார்த்துப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்கிறான்னா, அவனை பார்த்தாலே வெட்டி போடணும், அவனை பார்த்தாலே அடித்து போடணும், அவன் கண்ணிலே படக்கூடாது, என் கண்ணுக்கு முன்னாடி அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவன், அதுக்காகவே வந்தவன் இன்னைக்கு அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை ஆசீர்வதித்து, நீ தான் இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இன்னும் பிறகு சொல்கிற வார்த்தைகள்லாம் கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீ தான் இருக்கணும், உனக்கு எந்த தீமையும் வரக்கூடாது, உனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நான் உனக்கு முன்னால் கடந்து போகிறேன், உன் பின்னாடி நான் இனி எனக்கு பின்னாடி வா, உனக்கு எது வந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், என் ஆட்களை உங்கள்கிட்ட அனுப்பிட்டு போகிறேன், என் ஆட்களை உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் அவனுக்கு உதவியாக இருக்க முடியுமோ அந்த உதவியாக இருந்தால் இந்த இடத்துல மட்டுமில்லை, இந்த 32ஆம் அதிகாரத்துக்கு பிறகு யாக்கோப்புக்கு ஏசா எதிர்ப்பாக செயல்படுகிறதே இல்லாமல் கர்த்தராக்கிட்டார். 32 முதல் பகுதி வரைக்கும் அவனுக்கு எதிராக செயல்படுவது வந்தார், எதிராக தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் 32 பின்பகுதி 33ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாவால் யாக்கோப்புக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை, ஏசாவால் யாக்கோப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஏசா எந்த விதத்திலும் யாக்கோப்புக்கு எதிராகவே செயல்படலை. தேவன் என்ன செய்ய விரும்புகிறா? இனி உனக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறவர்களே இல்லாமல் ஆக்கிடணும், இல்லாமல் இருக்கணும். உனக்கு ஏதோ ஒரு காரியத்தில் இல்லை, பல காரியத்தில், எல்லா காரியத்திலும் உனக்கு எதிராக செயல்படுகிறவர்களே இல்லாமல் என்ன செஞ்சிடணும்? இருந்துடணும். அப்படின்னா நீ எனக்கு பிரியமானதை நீ செய்யணும், எனக்கு பிரியமானதை நீ செய்யணும், எனக்கு பிரியமானதை நீ செஞ்சாதான் இதை நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு செய்ய முடியும். நீ எனக்கு பிரியமானதை செய்யாமல் நான் உனக்கு என்ன செய்ய முடியாதுன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உனக்கு பிரியமாக இருக்கிறபடியெல்லாம் நீ செஞ்சுட்டு, உனக்கு பிரியமாக இருக்கிறதெல்லாம் நீ நடப்பிச்சுட்டு, உனக்கு எதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதையெல்லாம் நீ செஞ்சுட்டு, பட் எதிரியே இல்லாமல் ஆக்கிடுவார் அப்படின்னு நினைச்சேன்னா அதை நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிரியமானது, நான் விரும்புறது, நான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறத நீ செஞ்சாதான் இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும்? நான் உனக்கு செய்ய முடியும். அப்போ நம்முடைய செயலை வச்சு தான் ஒருடைய வழியை நமக்கு பாதகமாக மாற்றுறதும் சாதகமாக மாற்றுறதும் நாம் நடந்து கொள்ளுகிற விதத்தை வச்சு தான். ஒரு இடத்துல நாம் நடந்து கொள்ளுகிற விதம், ஒரு மனுஷனிடத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற விதம், நாம் செயல்படுகிற விதம், நம்ம பார்க்குற விதம், நம்ம பேசுகிற விதம், நாம் முடிவெடுக்கிற விதம், நாம் செய்கிற ஒவ்வொன்றும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இதில் தேவன் சந்தோஷப்படுவாரா, இதில் தேவன் சந்தோஷப்படுவாரா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் மாத்திரம் சந்தோஷப்பட்டால் போதும், தேவனை மட்டும் சந்தோஷப்படுத்திட்டா போதும் அப்படின்ற சிந்தையோடும் அப்படின்ற ஆழமான எண்ணத்தோடும் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு கூட நாம் செயல்படக்கூடிய நபராக இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களையே தேவன் இல்லாமல் ஆக்கிவிடுவார். அப்போ ஏன் எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா நம்முடைய செயல்பாடுகள் எங்கேயோ ஆண்டவருக்கு விகற்பமாக இருக்குது, எங்கேயோ நம்ம ஆண்டவர் நம்ம செய்கிற செயல்கள் எல்லா காரியமும் இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு சில காரியங்களாவது ஆண்டவர் என்ன செய்யுது, ஏதோ ஒரு மனஸ்தாபப்படுத்துது, ஏதோ ஒரு சங்கடப்படுத்துது, ஏதோ ஒரு மனசை வேதனைப்படுத்துது, ஏதோ அவரை துக்கப்படுத்துது. எல்லா காரியங்களும் இல்லை என்று சொன்னாலும் ஏதோ ஒரு சில காரியங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்த
துக்கப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, சங்கடப்படுத்துகிறது. பட் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறவர்களையே இல்லாமல் தேவன் ஆக்குவார். நாம் எதை தூக்கி எறிகிறோமோ அதே போல் நமக்கு எதிராக செயல்படுகிறவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? தூக்கி எறிஞ்சிருவார். 36ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதே 36ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நடக்கிற சம்பவத்தை அங்கே அழகாக எழுதி வச்சிருக்கிற ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் பார்க்கலாம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவற்றையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோப்பை விட்டு பிரிந்து, நாம் எதை தூக்கி எறிகிறோமோ அதை போல நமக்கு எதிர்ப்பாக செயல்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்னா தூக்கி எறிவார். என்ன சொல்லப்போனால், நாம் எதிரிகளை தூக்கி எறிய வேண்டுமானால் தூக்கி எறிய வேண்டியவர்களை நாம் தூக்கி எறியணும். நம் எதிரிகள் மட்டும் தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, கர்த்தர் நாம் தூக்கி எறிய வேண்டியவர்களை நாம் தூக்கி எறியாமல் நமக்கு எதிராக செயல்படுறவர்களோ இல்லை நம்ம எதிரிகளை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? தூக்கி எறிய மாட்டார். நம்ம அப்படிங்க சொல்லலாம் இல்லையா? உன் எதிரிகளை என்ன செஞ்சிருவேன்? தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு. உன் எதிரிகளை தூக்கி என்ன செஞ்சிருவேன்? எரிஞ்சிருவேன். தூக்கி எரிஞ்சார் பாருங்க. இதற்கு பிறகு அவன் என்ன செய்யவே இல்லை, இந்த எல்லா பக்கம் வரவே இல்லை. யாக்கோப்புக்கு எந்த ஒரு தீங்கையும் அவன் செய்ய இல்லை. ஏன்னாக்க கர்த்தர் என்ன பண்ணா? தூக்கி எரிஞ்சிட்டார். தூக்கி எரிஞ்சார். யாசாவை ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்ட பிறகு அவன் யாக்கோபு கிட்ட என்ன செய்யவே இல்லை, எந்த ஒரு தீமையும் செய்வதற்கு அவன் வரவே இல்லை. இன்னைக்கு நம் எதிரிகளை தூக்கி எறிய வேண்டுமானால் நாம் தூக்கி எறிய வேண்டியதை நாம் தூக்கி எறிஞ்சிடணும். நாம் தூக்கி எறிய வேண்டியதை நாம் தூக்கி எறியாமல் நம் எதிரிகளை கர்த்தர் தூக்கி எறிவாருன்னா அது ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்து நடக்காது. அது மனுஷனாக இருக்கலாம், அது பிசாசாக இருக்கலாம், அது மந்திரமாக இருக்கலாம், அது செய்வினையாக இருக்கலாம். எனிபடி உனக்கு எதிராக எதெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் தூக்கி எறியணும். அப்படின்னா இன்னைக்கு ஒன்று செய். என்ன செய்? நீ தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறிஞ்சிடும். நாம் தூக்கி எறிய வேண்டியதை நாம் தூக்கி எறிஞ்சாதான் நம் எதிரிகளை கர்த்தர் தூக்கி எறிவார். நம் எதிரிகளை தேவன் தூக்கி எறிவார். கர்த்தர் தூக்கி எறிஞ்சிட்டார்னா அதுக்கு பிறகு அந்த எதிரியே நமக்கு என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். இந்த 37 தூக்கி எறிஞ்சார் பார்த்தீங்களா? இதுக்கு பிறகு ஏசாவுக்கு எதிரி யாக்கோப்புக்கு எதிரி ஏசா அவன் சாகிற வரைக்கும் என்ன செய்யவே இல்லை, வரவே இல்லை. அவன் சாகிற வரைக்கும் வரவே இல்லை, ஒரு இடத்துல கூட வரவே இல்லை, கடைசி வரைக்கும். அப்போ யாக்கோப்புக்கு எதிரியே தூக்கி எறியணும்னா அவர் தூக்கி எறிஞ்சார். இன்னைக்கு நம்ம என்ன தூக்கி எறியணும்னு கர்த்தர் விரும்புகிறார்? இன்னைக்கு என்ன நம்ம தூக்கி எறியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்? எதை யாக்கோபு தூக்கி எறிந்தார்? ஆளுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்றத நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி, இவங்க கிட்ட ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவங்க கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது, அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது. ஆட்களுக்கு ஏற்றார் போல் நம்மை மாற்றிக்கிறத நம்ம என்ன செஞ்சிடணும்? இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிடணும். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நடக்கணும் அப்படின்ற சிந்தையோடு கூட நம்ம இருக்கணும். இன்னைக்கு எது தூக்கி எறியறது ஆண்டவருக்கு பிரியம், இல்லை எந்த செயல் ஆண்டவருக்கு பிடிக்கல, எந்த செயல் ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்குன்னா, ஒரு இடத்துல ஒரு விதமா, இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா, ஒரு இடத்துல ஒரு விதமா, இன்னொரு இடத்துல இன்னொரு விதமா, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருக்கிட்ட ஒரு மாதிரி, இப்படி ஆளுங்களுக்கு ஏற்றாறு போல நம்ம மாறி மாறி செயல்படுறது ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆட்களுக்கு ஏற்றார் போல ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியாக மாறி மாறி செயல்படுறது ஆண்டவருக்கு பிடிக்கல. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இரு, எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இரு, எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இரு, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி, எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இரு, எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி. இதுதான் இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றார் போல நீ மாறுறது எனக்கு பிடிக்கல. எல்லாருக்கிட்டும் மாறுறது போல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக மாறுறது எனக்கு பிடிக்கல.
ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக மாறுறது எனக்கு பிடிக்கல. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக மாறுறது எனக்கு பிடிக்கல. மாறாக எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இரு, எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இரு. இப்படி ஒரே மாதிரி இருந்துட்டோன்னா உனக்கு எதிரியே என்ன செய்ய மாக்கிடுவேன், எதிரியை தூக்கி எரிஞ்சிருவேன். இப்படிப்பட்ட செயலை இன்னைக்கு நம்ம தூக்கி எறியணும். எப்படிப்பட்ட செயலை? ஒவ்வொரு இடத்திலும் ஒரு மாதிரியாக நடந்துக்கிறது, ஒவ்வொருக்கிட்டையும் ஒரு மாதிரி நடக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி, அப்படி. ஸோ நம்மை, அதாவது அவங்க சுபாவத்துக்கு ஏற்றாமல் நடக்கிறது பிரச்சனை இல்லை. மாறாக என்ன, ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யறது, மாற்றிக்கிறது. இவங்களை கேட்டார் போல் இவங்க கிட்ட மாற்றிக்கிறது, அவங்க கேட்டார் போல் அவங்க கிட்ட மாற்றிக்கிறது. இப்படி நம்மளை அடிக்கடி மாற்றிக்கிற செயலை நீ என்ன பண்ணு, மாற்றிக்கோ. எதை மாற்றிக்கோ? அடிக்கடி நீ மாற்றிக்கிற செயலை நீ மாற்றிக்கோ. அடிக்கடி நீ செயல்களை மாற்றுற அந்த செயலை என்ன பண்ணு, நீ மாற்றிக்கோ. இவங்க கிட்ட ஒரு மாதிரியாக நடக்கிற, அவங்க கிட்ட ஒரு மாதிரியாக நடக்கிற இந்த மாதிரி செயலை நீ மாற்றிக்கோ. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இரு. அப்போ எதை தூக்கிடணும்? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நம்ம செயல்படுறத இன்றைக்கி தூக்கி எரிஞ்சிடணும். ஒவ்வொரு விதமாக தூக்கி எரிஞ்சிடணும். அந்த செயலை தூக்கி எரிஞ்சிட்டோன்னா கர்த்தர் நமக்கு எதிரியாக இருக்கிறவனை கர்த்தர் தூக்கி எரிஞ்சிருவார். இதை நான் தூக்கி எரியாத வரைக்கும், எதை தூக்கி எறியாத வரைக்கும், இலத்தை கேட்டார் போல இவங்க கிட்ட ஒரு மாதிரி அவங்க கிட்ட ஒரு மாதிரி, அப்படி இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, நம்ம எதிரிகளை தேவன் தூக்கி எறியவே மாட்டார் கடைசி வரைக்கும். அப்போ கடைசி வரைக்கும் எதிரியோட போராடிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் எங்கேயோ தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடாமல் இருக்கிறேன். அதனால் அந்த எதிரியோட போராடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தூக்கி போட வேண்டியது நான் தூக்கி எறிஞ்சிட்டேன்னா நான் எதிரியோட போராட வேண்டியதே இல்லை. கர்த்தர் எதிரியை தூக்கி எறிஞ்சிருவார். நான் தூக்கி எறிய வேண்டியதை நான் தூக்கி எறிஞ்சா நமக்கு எதிரிகளை தேவன் என்ன செஞ்சிருவார், தூக்கி எறிவார். அவன் தூக்கி எறிஞ்சிட்டார்னா கடைசி வரைக்கும் உன் பக்கம் எதிரி என்ன செய்ய மாட்டான், நம் பக்கம் வரவே மாட்டான். அப்படி தேவன் தூக்கி எறிவார். அப்படி தூக்கி எறியணும்னா இன்னைக்கு நீ தூக்கி எறி. என்ன தூக்கி எறி? ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி நடக்கிறத தூக்கி எறி. ஒவ்வொருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிற நடக்கிறத என்ன பண்ணு, தூக்கி எறிஞ்சிரு. அப்போ யாக்கோபு என்ன செய்கிறவர்? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக நடக்கிறவர். ஆதியாகமம் 27 ஆதியாகமம் 27 அம்மா கிட்ட ஒரு மாதிரியாக இருக்கிறாரு இல்லையா? அம்மா கிட்ட ஒரு மாதிரியாக பேசுகிறார். அம்மா கிட்ட என்ன மாதிரி காட்டுறார்? யாக்கோபா காட்டுறார். அப்பா கிட்ட எப்படி காட்டுறார்? ஏசாவா காட்டார் இல்லையா? அம்மா கிட்ட யாக்கோபா காட்டுறாரு, அப்பா கிட்ட ஏசாவா காட்டார். அப்போ அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நீ இப்படி தான் இருக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரி தான் இருக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி இன்னைக்கு எப்படி விளங்கிக்கிறது அப்படின்னா, ஊழியக்காரர்கிட்டையும் சபை மக்கள்கிட்டையும் ஒரே மாதிரி இரு. இப்போ ரெபேக்காள் என்பது எதுக்கு அடையாளமாக சொல்லலாம்? சபைக்கு அடையாளம். ரெபேக்காள் எதுக்கு அடையாளம்? சபைக்கு அடையாளம். ஈசாக்கு எதுக்கு அடையாளம்? மணவாளனாக இயேசுவுக்கு அடையாளம். யாரு? ஈசாக்கு இல்லையா? அப்போ ஈசாக்கிடத்திலும் ரெபேக்காள் இடத்திலும் யாக்கோபு எப்படி நடந்துக்கணும்? ஒரே விதமாக நடந்துக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரே விதமாக என்ன செய்யணும்? நடந்துக்கணும். எழுத்தின் படம் எப்படி நடக்கலாம்? அப்பா கிட்டையும் அம்மாட்டையும் ஒரே மாதிரி நடக்கணும். சில பேர் எப்படி இருப்பாங்க? அப்பா கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, அம்மா கிட்ட ஒரு மாதிரியாக நடந்துக்குவாங்க. அப்பா கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க, அம்மா கிட்ட ஒரு மாதிரி நடப்பாங்க. அப்பா கிட்டையும் அம்மாட்டையும் ஒரே மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்கிட்டையும் மாறுபட்டு செயல்படுகிறது. இது எழுத்தின்படி. இது அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் ஒரே மாதிரி நடக்கிறது எழுத்து. ஆனால் ஆவியின்படி என்ன? ஆண்டவரை இயேசு ஈசாவுக்கு அடையாளம், ரெபேக்காள் சபைக்கு அடையாளம். ரெபேக்காள் சபைக்கு அடையாளம். ஒரு ஊழியக்காரர்களிடத்துக்கு முன்னால் நாம் எப்படி நடந்துக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், எப்படி நம்முடைய அணுகுமுறை இருக்குதோ அதே போல் யார்கிட்டையும் இருக்கணும்? சபை மக்களிடத்திலும் இருக்கணும். சபைக்கு, அதாவது ஊழியக்காரங்களுக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்துக்கிறோம், ஊழியக்காரருக்கு முன்னாடி நாம் எப்படி நடந்துக்கிறோம், அதே விலை அந்த தொழிலை அந்த செயல்பாட்டில் இமி அளவு கூட எண்ணக்கூடாது, மாற்றம் வரக்கூடாது. பேச்சில், பேச்சு தொனியில், எந்த விதத்தில் என்ன வரக்கூடாது, மாற்றம் வராமல் அப்படியே இங்கே எப்படி நடக்கிறோமோ அதே போல் எப்படி நடக்கணும்? ரெபேக்காள் கிட்ட நடக்கிறத போல் யார் கிட்ட நடக்கணும்? ஈசாக்கு கிட்ட நடக்கணும் இல்லையா? இப்போ ரெபேக்காள் கிட்ட எப்படி இருக்குது? உங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியுது.
யாக்கோபுடைய உண்மையான சுயரூபம் யார்கிட்ட தெரியுது? ரெபேக்காள் கிட்ட தெரியுது இல்லையா? ஆனா ஈசாக்கிட்ட என்ன செய்யற? அந்த உண்மையான சுயரூபத்தை எல்லாம் மாத்திட்டு ஒரு நல்ல வாசனையை வீச வைக்கிற இல்லையா? இப்ப ஈசாக்கு முகந்து பார்க்கிறார். வாசனை எப்படி வாசனை? கர்த்தர் ஆஸ்வதிச்ச வயல்வெளியின் வாசனை, நல்ல வாசனை அப்படின்றார் இல்லையா? ஆனா உள்ளக்கிறது என்ன? அவ யாக்கோபு கிட்ட போய் ஈசாக்கை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ வாசனை கர்த்தர் ஆசீர்வதிச்ச வயல்வெளியின் வாசனை. எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்கு. யார்கிட்ட ரொம்ப அழகா காட்டுற? ஊழியக்காரர்கிட்ட ரொம்ப அழகா உன காட்டுற இல்லையா? ஆனா சபை மக்கள்கிட்ட எப்படி காட்டுற? உன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டுற. அம்மா கிட்ட எப்படி காட்டுற? உன்னுடைய சுயரூபம் அப்படி வெட்ட. நீ யாரு, என்ன 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 பண்ணுவ, ஏது பண்ணுவ, அத்தனையும் யாருக்கு தெரியுது? நம்முடைய அத்தனை சுயரூபமும் யாருக்கிட்ட தெரியுது? அம்மாவுக்கு தெரியுது இல்லையா? சபை மக்களுக்கு நம்மளை பத்தி அத்தனை யாருக்கு தெரியுது? சபை மக்களுக்கு தெரியுது இல்லையா? நம்மளை பற்றி அத்தனை காரியமும் யாருக்கு தெரியுது? சபை மக்களுக்கு தெரியுது. அதை தாண்டி ஊழியக்காரர்கிட்ட வரும்போது எப்படி வரும்? சபை மக்கள்கிட்ட வெட்ட வெளிச்சமா இருக்கிறது அதே சுபாவத்தை ஊழியர்கிட்ட வருமா? இல்ல, ஊழியக்காரர்கிட்ட வரும்போது, சுவாசம் வரும்போது அந்த உண்மையான சுயரூபத்தை மறைச்சி ஒரு நல்ல வாசனையை வீசறியா? நல்ல வாசனை எங்கே வீசணும்? அம்மா கிட்டையும் வீசுற அதே வாசனை யார்கிட்டையும் வீசணும். இப்ப அம்மாவுக்கு தெரியும் நீ யாரு. ஏன்னா அம்மாவுக்கு நல்ல வெட்ட வெளிச்சமா தெரியும் இல்லையா? நீ என்ன ட்ரெஸ்ஸை மாத்தினாலும், நீ என்ன உடைய மாத்தினாலும் நீ யாருன்னு யாருக்கு தெரியும்? ஏய், நீ அவர்கிட்ட ஏமாத்தலாம், என்கிட்ட என்ன செய்ய முடியாது. இப்ப ரெபேக்காள் என்ன சொல்லுவா? யாக்கோபு, நீ வேணா போய் எங்க ஏமாத்தலாம், உன் அப்பாட்ட வேணா போய் ஏமாத்தலாம், என்கிட்ட என்ன செய்ய முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு ஐடியா கொடுத்ததே நான் தானே. உனக்கு ஐடியா கொடுத்ததே, இந்த சட்டையை போட்டோமோன்னு ஐடியா கொடுத்ததே நான் தானே. நீ இப்ப என்கிட்ட என்ன செய்யற? உனக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். உன்னை பத்தி முழு விவரம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். நீ யாரு, என்ன செய்வ, என்ன பேசுவ, எங்க போவ, எங்க வருவ, நீ என்னென்னலாம் உன்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப எதெல்லாம் மறைச்சு நீ அங்க போய் நிற்கிற அப்படின்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். இப்ப அவர்கிட்ட வேணா என்ன செய்யலாம்? உன்னை ஒரு நல்லவனை போல காட்டலாம். ஆனா என்கிட்ட என்ன செய்ய முடியாது? நல்லவனை நீ காட்ட முடியாது. எனக்கு உடைய முழு சுயரூபம் எனக்கு தெரியும். இப்ப அதே ரெபேக்காள் கிட்ட காட்டுற இதே காரியத்தை இப்ப யாக்கோபு ஈசாக்கிட்ட காட்டியிருந்தா இப்ப ரெபேக்காள் என்ன செய்ய முடியாது? அவனை சீக்கிரமா எடை போடவே முடியாது. யார? யாக்கோபு அவளை சீக்கிரம் என்ன செய்ய முடியாது. ஒரு எடை போட்டு நீ இப்படிதான்டா போடா அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாதுல்ல. இப்ப ஈசாக்கு கிட்ட காட்டுற அதே நல்ல வாசனைய யார்கிட்ட காட்டி இருக்கணும்? ரெபேக்காள் கிட்ட காட்டி இருக்கணும் இல்லையா? இல்ல யாக்கோப் ரெபேக்காள் கிட்ட என்ன வாசனையை காட்டினோ அதே வாசனையை யார்கிட்ட காட்டி இருக்கணும்? ஈசா கிட்ட காட்டி. அப்படின்னா இப்ப என்ன செய்ய முடியாது? உன்னை யாரும் அவளை எடை போடவே முடியாதுல்ல. யார் என்ன செய்ய அவ்வளவு சீக்கிரமா உன்ன நீ இப்படிதான் செய்வ, நீ இப்படி பேசுவ, இப்படிதான் நடக்குவ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்மளை பார்த்து உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னுட்டு ஒரு நபர் சொல்லிட்டாங்கன்னா அந்த செயல் ஆண்டவருக்கு பிடிக்கல. உன்னை பத்தி அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். எனக்கு இப்ப ரெபேக்காள் அப்பா கிட்ட போய் சொல்லி கேட்டார். அவங்க கேட்காருல்ல, யார் நீ அப்படின்னு கேட்டார்ல. ஈசா கிட்ட கேட்கிறாரு, யாசுகப்ப வந்திருக்குது நீ யார் அப்படின்றாரு இல்லையா? உடனே மூத்த மகன் என்ன சொல்றான்? யாக்கோபு என்ன சொல்றான்? நம்முடைய மூத்த மகனாகிய ஏசான்னு சொன்னால. உடனே ரெபேக்காள் என்ன கேட்டிருப்பா? அட பாவி, உன்னை பத்தி எனக்கு. இப்ப அதே மாதிரி இவகிட்ட சொன்ன வச்சுக்கோயே, நம்முடைய மூத்த மகனா ஏசா வந்திருக்கிறேன் அப்படின்னு ரெபேக்காள் கிட்ட சொல்லியிருந்தா ரெபேக்காள் என்ன சொல்லியிருப்பான்? ஈசாக்கு கிட்ட உன்னுடைய மூத்த மகனாகிய நான் ஏசா வந்திருக்கேன்னு சொல்றாரு இல்லையா? இதே காரியத்தை ரெபேக்காள் கிட்ட நான் உன்னுடைய மூத்த மகன ஏசா வந்திருக்கிறேன்னு சொன்னா ரெபேக்காள் என்ன சொல்லியிருப்பா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியுடா, போடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவனுக்கு அவங்ககிட்ட வேணா என்ன செய்யலாம்? நீ உன்னை மறைக்கலாம், உன்னை பத்தி என்ன தெரியும், உன் முழு ஜாதகம் என் கையில் இருக்குடா அப்படின்னு சொல்லுவா இல்லையா?
உன்னுடைய முழு ஜாதகமும் என் கையில் இருக்கு. அப்போ இன்னைக்கு உன்னுடைய முழு ஜாதகம் என் கையில் இருக்கு. நீ மற்றவங்ககிட்ட வேணா வேலையை காட்டலாம், என் கட்டவும் வேலையை காட்ட முடியாது அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தர் சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செயல் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிடிக்கல. ஏன்னாக்க நீ இவங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிற, அவங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிற, இந்த 2 பேர்கிட்டையும் மாறி மாறி செயல்படுறத மாத்திக்கும். இவங்க கிட்ட ஒரு மாதிரியும் அவங்க கிட்ட ஒரு மாதிரியும் நீ செயல்படுறத என்ன பண்ணிக்கோ, மாத்திக்கோ. உன் வாசனை என்ன வாசனை? யாக்கோப்பு வாசனைனா அந்த யாக்கோப்பு வாசனை எல்லார்கிட்ட என்ன இருக்கட்டும், ரெபேக்காள் சபைக்கட்டையும் அந்த யாக்கோப்பின் வாசனையாகவே இருக்கட்டும். ஸோ ஈசாக்கு கட்டையும் அந்த வாசனை அதே யாக்கோப்பு வாசனையாக இருக்கட்டும். அப்ப என்னவே கிடையாது. இப்ப ஈசாக்கு யாக்கோப்பு என்னவே கிடையாது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்ல. இப்ப ரெபேக்காள் கடை என்ன வாசனை? யாக்கோப்பு வாசனை. ஈசாக்கு கடை என்ன வாசனை? ஏசா வாசனை இல்லையா? இப்ப எங்க ஒரு வாசனை வீசுது, அங்க ஒரு வாசனை வீசுது. இங்க போனா ஆட்டுக்குட்டி வாசனை வீசுது. ஏன்? ரெபேக்காள் கிட்ட பண்ண என்ன வாசனை? ஆட்டுக்குட்டி வாசனை வீசுது. ஆடு தோல் தூக்கின்னு வர ஆட்டுக்குட்டி வாசனை வீசுது. அப்பா கிட்ட பண்ண என்ன வாசனை வீசுது? வயல்வெளியின் வாசனை வீசுது, மண் வாசனை வீசுது இல்லையா? இங்க நாத்தடிக்குது. எது? ஆடு மேய்க்கிற கிட்ட போகவே முடியாது. நீங்க ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட என்ன செய்ய முடியாது. நீங்க கிட்ட போனாலே அது ஒரு விதமான ஸ்மெல் வரும். எது? ஆட்டோட ஆடை மேய்ச்சி ஆட்டிலே பழகி அப்படியே ஆட்டு கூட இருக்கிறாங்கப்பா. அவங்க கூட என்ன இருக்கும் அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா ஆட்டு பாலை குடிக்கிறவங்க கிட்ட பேசினா கூட அந்த ஸ்மெல் வரும். ஆட்டுப்பாலை குடிக்கிறவங்க அது சொன்னாக்க அந்த செம்மறி ஆடு தனி ஸ்மெல்லு, வெள்ளாடு தனி ஸ்மெல்லு. இந்த 2 ஆட்டில் அந்த பாலை ஆட்டுப்பாலை குடிச்சா கூட அந்த ஸ்மெல் என்ன செய்யும்? அப்படியே காட்டி கொடுக்கும். அந்த ஸ்மெல்லு காட்டி கொடுக்கும். அவ்வளவு பேட் ஸ்மெல்லா இருக்காது. அம்மா கிட்ட என்ன இருக்குது? ஒரு மோசமான வாசனை வீசுது. அப்பாட்ட என்ன வீசுது? அருமையான வாசனை வீசுது. இன்னைக்கு சபை கிட்ட ஒரு மாதிரியும் ஊழியக்காரர்கிட்ட ஒரு மாதிரியும் நடந்து கொள்ள விதத்தை நீங்க தூக்கி போட்டுரு. சபை மக்களிடத்தினுடைய அணுகுமுறை எப்படி இருக்குதோ, சக விசுவாசிக்கிட்ட நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கோ, அதே போல ஊழியக்காரர்கிட்டையும் நம்முடைய அணுகுமுறை இருக்குமானால் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கும் நம்ம எதிரிகளை தூக்கி போடுறதுக்கு தடையே கிடையாது. ஆனா விசுவாசிங்கிட்ட ஒரு விதமான அணுகுமுறை வச்சுட்டு ஊழியக்காரர்கிட்ட அது எல்லாம் டோட்டலாவே மறைச்சிட்டு, நான் விளக்கத்தை மாதிரி சொல்றேனே. இப்போ விசுவாசிங்க என்ன செய்யறோம்? ஒருத்தர் சண்டை போட்டுன்னு, ஒருத்தர் கூச்சல் போட்டுன்னு, முறைச்சுன்னு, திருப்பின்னு இருக்கிறாங்க. எது வரைக்கும்? ஊழியக்காரர்கிட்ட வர்ற வரைக்கும் இல்லையா? இதே முறைச்சலும் திருப்பலும் யார்கிட்ட வர்றதில்ல? ஊழியக்காரர்கிட்ட வர்றதில்ல. அப்படின்னா இப்ப அங்க ஒரு மாதிரியா இருக்கிறோம், இங்க ஒரு மாதிரியா இருக்கிறோம். இதை நீங்க தூக்கி போடுன்னு கர்த்தர் சொல்றாரு. இதை நீ தூக்கி போடாம உன் எதிரியை நான் தூக்கி போட முடியாது. உனக்கு எதிராக செயல்பட தூக்கி போடணும்னா ஒரு சக விசுவாசிட்ட இல்லையா, சபையார் இடத்துல உன் அணுகுமுறை எப்படி இருக்கு? அது சின்ன ஆளா இருக்கலாம், உன்னை விட ரெபேக்காளை விட யாக்கோபு ரொம்ப அறிவாளியா கூட இருக்கலாம், ரொம்ப திறமையுள்ளவனா கூட இருக்கலாம், என்னபடி இருக்கட்டும். ஆனா நீ எப்படி இருக்கிற? ஒரு மூத்த விசுவாசிகளிடத்துல எப்படி இருக்கிற? இப்ப ரெபேக்காள் யாரு? ஒரு மூத்த விசுவாசி இல்லையா? ரெபேக்காள் யாரு? ஒரு மூத்த விசுவாசி. யாக்கோபு யாரு? ஒரு இளம் விசுவாசி. அப்படி எடுத்துக்கோங்க இல்லையா? அவர் யாரு? ஒரு மூத்த விசுவாசி. யாரு? ரெபேக்காள். ஏன்னா அவ ரொம்ப வயசா ரொம்ப காலமா இருக்காங்க. ஈசாக்கு ரெபேக்கா. இது யாக்கோபு யாரு? ஒரு இளம் விசுவாசி. ஒரு மூத்த விசுவாசியிடத்தில் ஒரு இளம் விசுவாசியுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு? அது எப்படி சொன்னா, மூத்தவங்களிடத்தில் இல்ல வளர்ச்சி அடைந்தவரிடத்தில், ஒரு வளர்ந்தவங்க கிட்ட உன் அணுகுமுறை எப்படி இருக்கு? வளர்ந்தவர்களிடத்தில் உன் அணுகுமுறை எப்படி இருக்கு? அவங்க கிட்டவும் அணுகுமுறை எப்படி இருக்குது? அப்பாட்டும் அணுகுமுறை எப்படி இருக்கு? 2 பேர்கிட்டையும் உன் அணுகுமுறைகளை வித்தியாசம் இருக்குமானால் உன் எதிரிகளை தூக்கி போட முடியாது. இந்த கலக்கத்தை தீர்க்கமா நம்ம சொல்றது. இதை நீ என்னைக்கு தூக்கி போடுறையோ எந்த கிட்ட, சபையிடத்துல எப்படி இருக்கிறியோ அதே போல எங்கேயும் இரு, ஊழியக்காரத்திலையும் இரு. சபை மக்களிடத்துல ஒரு மாதிரியாகவும் சபை ஊழியக்காரத்துல ஒரு மாதிரியாகவும் நீ மாறுபட்டு நடந்தா, இங்க வந்து ரொம்ப நல்ல ஆளை போல காட்டிட்டு ஆனா அங்க ஒரு நல்ல ஆளா இல்லை அப்படின்னா, உனக்கு எதிராக இருக்கிறவங்களை கத்தனை செய்ய முடியாது, தூக்கி போடவே முடியாது. இப்போ ஒருவேளை யாருக்கு தெரியல,
கண்ணு தெரியாத ஈசாக்குக்கு தெரியல யாருன்னு. இவன் யாக்கோபை நம்மகிட்ட மறைக்கிறான், இவன் நம்மகிட்ட என்ன செய்யறான், மறைக்கிறான். உண்மையான சுபாவத்தை, இந்த நாத்தத்தை என்ன செய்யறான், மறைக்கிறான். இந்த ஆட்டு வாசனை என்ன செய்யறான், மறைக்கிறான். இந்த ஆட்டு ஸ்மெல்ல என்ன செய்யறான், மறைக்கிறான். நம்மகிட்ட இதை மறைக்கிறான் அப்படின்னு யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஊழியக்காரருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு இப்ப நம்ம மறைக்கிறது யாருக்கு கூட தெரியாம இருக்கலாம், ஊழியக்காரருக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா எல்லாமே ஊழியக்காரருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. எலிசா என்ன சொல்றாரு, இந்த காத்த ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு மறைச்சிட்டாரு. எது, சூனியாவினுடைய பிள்ளை செத்து போனதை என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ஆண்டவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னு எலிசாவே சொல்றார் இல்லையா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல சொல்றார், இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு மறைச்சிட்டாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், எலிசா சொல்றார் இல்லையா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல இவ என்ன செய்வா, காலை பிடிச்சு என்ன செய்வா, அப்படியே அழும்போது என்ன சொல்றாரு, எலிசா தடுக்க, இது கேயச தடுக்க வரா, விட்டுருப்பா, அவ துக்கத்தோடு இருக்கிறா. இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காது இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு எனக்கு அதை அறிவியாமல் என்ன மறைச்சு வச்சாருண்டார். அப்ப எல்லாமே யாருக்கு எனக்கு அறிய மாட்டார், ஊழியர்கள் என்ன செய்ய, எல்லாத்தையும் என்ன செய்ய மாட்டார், அறிவிக்க மாட்டார் இல்லையா. அப்ப சில பேர் தேவன் என்ன செய்யலாம், மறைச்சு வைக்கலாம். அவர் வெளிப்படுத்தாம இருக்க பரவாயில்ல, ஆனா நீ மறைக்கிறல்ல, அங்க எப்படி இருக்கிற அதே மாதிரி இங்கேயும் இரு. சபை மக்களிடத்தில் அணுகுமுறை, பேச்சு நடைமுறை, பேச்சு தோரணை, செயல்பாடுகள், காரியங்கள் எப்படி இருக்கோ அதில் ஒன்று கூட என்ன செய்யாத, மறைக்காம ஊழியக்காரர்கிட்ட இரு. இப்போ ஊழியக்காரர்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துடலாம், ஒரு நல்ல பேருமா காட்டிடலாம்னு மட்டும் வந்துட்டேன்னா ஊழியக்காரர்கிட்ட காட்டலாம், ஆனால் கர்த்தர் பார்ப்பார்ல, அப்போ என்ன செய்வேன். யாக்கோபை யாருக்கு தெரியாது, ஈசாக்கு தெரியாது இல்லையா, ஆனால் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும்ல. இப்ப கர்த்தர் தெரிஞ்சிருக்கட்டும், உன் கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுமா உன்னை பத்தி, உன் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னை பத்தி, கூட இருக்கிற ரெபேக்காளுக்கு தெரியும்ல இவன் யாருன்னு. இப்ப நான் யாரு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல. இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை நமக்கு தலைமை பாச வராரு, டேனி பாஸ் வராரு, இல்ல ஜோசப் பாஸ் வராரு, அவனை படி நான் என்ன செய்யலாம், அப்படி நல்ல விதமா ஆக்ட் பண்ணி நல்ல விதமா காட்டலாம் இல்லையா. ஆனா என் கூட இருக்கிறவனா யாருன்னு தெரியும்ல. நான் பேசுறது சரிதானா, நடக்கிற விதம் சரிதானா, ஒழுக்க சரிதானா, இப்படி செயல்படுறது சரிதானா யாருக்கு தெரியும், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுமா, அப்ப கர்த்தருக்கு தெரியாதா என்ன. அப்ப தேவன் என்ன விரும்புறா, எல்லாரிடமும் அணுகுமுறை ஒரே மாதிரியா இருக்கட்டும். எல்லாரிடத்திலும் உன் அணுகுமுறை ஒரே விதமா இருக்கட்டும், ஒரே மாதிரியா இருக்கட்டும். பட் இவங்க கிட்ட ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி நடக்கிற விதத்தை நீ என்ன பண்ணிடு, மாத்திக்கும். அதை எனக்கு தூக்கி போட்டுட்டேன்னா உன் எதிரியை நான் தூக்கி போட்டுருவேன். பட் இதை நீ தூக்கி போடாத பட்சத்தில் உன் எதிரி நான் என்ன செய்யவே முடியாது, தூக்கி படவே முடியாது. யாக்கோப்பு, நீ எவ்வளவு வேணா அழலாம், நீ எவ்வளவு வேணா ஜெபம் பண்ணலாம், நீ என்ன வேணா பண்ணலாம். ஸோ நீ எல்லாம் ஒதுக்கி வைக்கிறது எனக்கு பிடிக்குது, நீ ஜெபிக்கிறது எனக்கு பிடிக்குது. ஆனால் செயல்பாடு அங்கே சபை கட்ட ஒரு மாதிரியும் அப்பாட்ட ஒரு மாதிரி இருக்கு. இது எனக்கு என்ன செய்யல, இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல. அநேக நல்ல காரியம் இருக்கலாம், ஆனால் ஒரு சில கெட்ட காரியம் எனக்கு பிடிக்காதது இருக்க. அநேக நல்ல விஷயம் இருக்கு யார்கிட்ட, யாக்கோ அப்படி இருக்கு. கடினமா உழைக்கிற, ஓகே உண்மைதான். நைட்டு தூங்கல, பகல தூங்கல, பகல குளிர், பகல வெயில், இரவுல குளிர், தூக்கம் இல்லை, ஏக்கம் இல்லை, சாப்பிடல, நல்ல உண்மைதான், நல்ல உழைச்ச, நான் பாராட்டுறேன். ஆனா இது ஒரு இதா இருக்க. அநேக நல்ல காரியங்கள் தேவனுக்கு பிடிச்சதா இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காம இருக்கிறதையும் தேவன் என்ன செய்ய விரும்புறா, சரிப்படுத்த விரும்புறார். அநேக நல்ல காரியங்கள் நம்மளை பிடித்த ஆண்டவருக்கு பிடிச்சது இருக்கலாம், ஆனா சில விஷயம் தேவனுக்கு பிடிக்காதது இருக்குது. அந்த சில விஷயத்தையும் எனக்கு மாத்திட்டோம்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, நம் எதிரிகளை தேவன் தூக்கி போட விரும்புறா. நம் எதிரிகளை தூக்கி போடணும். நமக்கு எதிராக செயல்படுறவங்க இருக்க கூடாதுன்னா இன்னைக்கு நீ ஒன்ன தூக்கி போட்டுடு, நீ ஒன்ன தூக்கி போட்டுடு. இதே 30ஆம் அதிகாரத்துக்கு அங்க ஒரு காரியம் இருக்கும். யாக்கோபு கிட்ட 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் இருக்கும். என்ன காரியம் இருக்கும், 35 இருந்து பாருங்க பார்க்கலாம், 34 இருந்தே கூட என்ன சொன்னபடி ஆகட்டும், கருப்பாடு கருப்பு குட்டி போட்டா உனக்கு, கருப்பாடு வெள்ளை குட்டி போட்டா எனக்கு அப்படின்னு சொல்றா. சரியா, ஓகே. அப்ப நீ என்ன சொல்ற, நான் என்ன செய்யறேன்,
நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இப்போ யாக்கோபு எப்படி மேய்க்கணும் ஆட்டை? ஆட்டுக்கு போனியா, ஆடை மேய்ச்சியா, கொண்டு அடைச்சு அதோட முடிக்கணும் இல்லையா. அடுத்து அவர் என்ன செய்யறார் வாசலாம். அந்நாளிலே ஆடுகளை மேய்த்தான் யாக்கோபு. இது பொதுவா செஞ்சா பரவாயில்ல, ஆனா அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஆபத்து. என்ன? அதான் பிரச்சனை. பலத்த ஆடுகள் பொழியும் போது போடுவான், பலவீனமான ஆடுகள் பொழியும் போது போட மாட்டான். அதை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். என்னது? இப்போ ஒன்று சபை மக்களிடத்துல ஒரு மாதிரி, ஊழியர்கிட்ட ஒரு மாதிரி இல்லையா. இப்போ ஒரு விசுவாசி கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு விசுவாசி கிட்ட ஒரு மாதிரி. நீ பட்டை உரிச்சு போற எப்படி போடணும்? பலத்த ஆடுகட்டையும் எப்படி போறியோ அதே மாதிரி பலவீனமான ஆட்டுக்கட்டையும். இப்ப ஆட்டை ரெண்டா பிரிச்சுட்டானா? முதல்ல அப்பாவை தன்னை பிரிச்சான், சபையை தன்னை பிரிச்சார் இல்லையா. அப்பா கிட்ட ஒரு மாதிரி, சபை மக்கள்கிட்ட ஒரு மாதிரி. இப்ப சபையை ரெண்டா பிரிச்சுட்டார்ல. இப்ப சபையை ரெண்டா பிரிச்சாரா? பலத்த ஆடு ஒரு பகுதி, பலவீனமான ஆடு ஒரு பகுதி. இப்ப பட்டையை உரிச்சு போடுறல, எப்படி உரிச்சு போடணும்? எல்லா ஆடு போடும்போது உரிச்சு போட்டு போய. அப்ப இந்த ஆட்டுக்கு என்ன செய்யற? ஒரு மாதிரியே செய்யற. இந்த ஆட்டுக்கு செய்யும் போது அந்த ஆடுன்றத நான் கொஞ்சம் என்ன சபை கேட்ட கொஞ்சம் கொஞ்சம் மாத்திச்சு. என்ன மாத்தி சொல்றேன்? வசந்த மாத்தல, அதனுடைய அர்த்தத்தை மாத்து. எப்படி சொல்றேன்? ஒரு ஆடு யாரு? விசுவாசி இல்லையா. ஒரு விசுவாசி கிட்ட ஒரு மாதிரியா நடக்கிற, இன்னொரு விசுவாசி கிட்ட இன்னொரு மாதிரியா நடக்கிற. இப்ப ரெண்டு பேர்ட்ட ஒரே மாதிரி நடக்க முடியல. பலத்த ஆடு பொழியும் போது என்ன பிரிச்சு போடுற? பட்டையை உரிச்சு போடுற. ஓகே சார், ரைட்டு. அப்ப பலவீனமான போடணும், அது போடணும்ல. அவன் செய்தது தப்பு, அப்புறம் கட்ட பிரச்சனை. அது அது அங்க நம்ம போக வேண்டாம். பலத்த ஆடு பொழியும் போது பட்டையை உரிச்சு போடுறப்ப ஓகேப்பா. இப்ப பலவீனமான ஆட்டுக்கு முன்னாடி அது போடணும்ல. அப்ப இந்த ஆட்டுக்கு என்ன செய்யற? ஒரு மாதிரியா இருக்கிற. இந்த கட்ட, இந்த ஆட்டுக்கட்ட ஒரு மாதிரியா நடக்கிற, இந்த ஆட்டுக்கட்ட ஒரு மாதிரி நடக்கிற. இப்ப சபை மக்கள் கிட்ட ரெண்டு பேரும் நடக்க ஆரம்பிச்சுட்டுல. இவங்க கிட்ட ஒரு மாதிரி நடக்கிற, இவங்க கிட்ட அவங்க செயல்பாடுகள் கேட்டால் போல வேற, அது வேற இல்லையா. இப்படி அங்க போகாது. ஆனா என்ன? இப்ப அந்த ஆடுகள் பொதுவா தான் இருக்குது, ஆடுக பொதுவா இருக்குது. இப்ப பொதுவாட்ட ஆடு எப்படி நடக்கணும்? நீ பொதுவாக தான் நடக்கணும். அப்ப விசுவாச ஆடோட எப்படி எப்படி இருக்கணும்? எல்லாரோட சமாதானம் இருக்கணும். இப்ப இவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கிற, இவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்குன்னா அப்ப யாக்கோபு என்ன செய்ய விரும்பல? இப்ப பலத்த ஆடுங்க கிட்ட ஒரு மாதிரியா இருக்கிற, பலவீனமான ஆடுங்க கிட்ட ஒரு மாதிரியா இருக்குல்ல. அப்ப உன் செயல்பாடு மாறுபடுது இல்ல. புரியுதுல சொல்றது? நான் சொல்றேன், சபை கட்ட ஒரு மாதிரியா இருக்கிற, ஊழிய கட்ட ஒரு மாதிரியா இருக்கிற. சரி பரவாயில்ல, அது அப்படி இருக்குன்னு போனா இப்ப அடுத்து எங்கேயே வந்துட்டா? கையை வச்சுட்ட. சபை மக்கள் கிட்ட என்ன செய்யற? இவங்க கிட்ட ஒரு மாதிரி, இவங்க கிட்ட ஒரு மாதிரி இல்லையா. இவங்களை பார்த்தா பிடிக்குது, இவங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது இல்லையா. பலத்த ஆடை பார்த்தா யாக்கோபுக்கு வெரி குட் அப்படின்னு பிடிக்குது இல்லையா. பலவீனமான ஆட்டை பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குது? பிடிக்க மாட்டேங்குல்ல. பலத்த ஆடு பொழியும் போது என்ன உரிச்சு போடுற? ஆடு கொப்புக்கெல்லாம் உரிச்ச கடக்கணும் போட்டு அந்த ஆட்டை அம்மாட்டே விட்டச்சது ரொம்ப கவனமா பாக்குற. பலவீனமான ஆடு வரும்போது அது தண்ணி குடிச்சா என்ன, குடிக்கா அது பாட்டு கண்டுக்கா போயிட்டுல, அது அப்புறம் கட்ட, அது வேற சப்ஜெக்ட். போ இப்ப என்னது? எந்த ஆடை பார்த்தா பிடிக்குது, எந்த ஆடை பார்த்தா பலவீனமா, பலத்த ஆடுகளை பார்த்தா பிடிக்குது. பலவீனமான ஆடை பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குது?
பிடிக்க மாட்டிருக்கு. சரியா? ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இந்த ஆடு நமக்கு என்னவா இருக்குது? உதவியா இருக்குது. இந்த ஆடு என்னவா இருக்குது? நமக்கு உதவியா இல்ல. அதனால என்ன செய்ய மாட்டேங்குது? அப்ப உதவி செய்யறவங்கிட்ட ஒரு மாதிரியும் உதவி செய்யாதவங்கிட்ட ஒரு மாதிரியும் இருக்கு. யாக்கோபு என்ன செய்யறாரு? தனக்கு சாதகமா இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியா இருக்கிறார் இல்லையா? இப்ப பலத்தாடு என்ன செய்யுது? அவருக்கு சாதகமானது எது? பலத்த ஆடுங்க இல்லையா? பலவீனமான ஆடுங்க அவருக்கு சாதகமா இல்லை. அப்படின்னா நமக்கு சாதகமா இருக்கிறவங்க கிட்ட நாம ஒரு மாதிரி இருக்கிறோம், நமக்கு சாதகமா இல்லாதவங்க கிட்ட. அப்ப யாக்கோபுடைய செயல் எப்படி இருக்கு? வீட்டுல மட்டும் இல்ல, வெளியில எப்படிதான் இருக்கு, சபைக்குள்ளயும் அப்படிதான் இருக்கு. அப்ப வீட்லயும் ஒழுங்கா இருக்குது, சபையிலையும் ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப வீட்டுல எப்படி இருக்கிறியோ அப்படியே சபையில இரு, சபையில எப்படி இருக்கிறியோ அப்படியே ஊழியக்காரர்கிட்ட இரு, சபை மக்கள் ஒரு ஆள் எப்படி இருக்கிறியோ அப்படியே மட்டம் கட்டி இரு. அப்ப எல்லா இடத்திலையும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? ஒரே மாதிரி இரு. எல்லாரிடத்துல ஒரே மாதிரி இரு. வீட்டுல எப்படி இருக்கிறியோ அப்படியே சபையில இரு, சபையில இருக்கிற மாதிரியே ஊழியக்காரர்கிட்ட இரு, ஊழியக்காரர் இருக்கிற மாதிரியே சபை மக்கள் இரு, சபை மக்கள் ஒரு ஆள் கிட்ட இருக்கிற மாதிரியே இன்னொரு ஆட்டி இருந்துட்டு போ. ஒரு ஆளை பார்த்தா பிடிக்குது, ஒரு ஆளை பார்த்தா சிரிக்குது, ஒரு ஆள் பார்த்தா திருப்பதன் என்ன அர்த்தம்? ஒரு ஆளை பார்த்தா சிரிக்குது இல்லையா? ஒரு ஆளை பார்த்தா முறைக்குது. இது எப்படி? ரெண்டும் ஒரே ஆடு தானே. இது யாக்கோபு, இது யார் தான் மேய்க்கிறது? ஆட்டை யாக்கோபு தானே மேய்க்கிறீங்க. பலத்தாடையும் நீங்க தான் மேய்க்கிறீங்க, பலவீனமான ஆட்டையும் நீங்க தான் மேய்க்கிறீங்க. ஆடெல்லாம் எங்க தான் இருக்குது? ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்ப ஒரு ஆடை பார்த்தா என்ன செய்யுது? சிரிக்கு வருது இல்லையா? யாக்கோபு என்ன செய்யுது? ஒரு விதமான ஆடை பார்த்தா சிரிப்பு வருது, ஒரு விதமான ஆடை பார்த்தா முறைப்பு வருது இல்ல? அப்ப சிரிப்பு வர்ற ஆடு முறைப்படுற ரெண்டு ஒரு ஆடு தானே. அப்ப அந்த ஆட்டம் ஒரு மாதிரி, இந்த ஆட்டம் என்ன செய்யற? ஒரு மாதிரி இருக்கிற. முதல்ல ஆளுங்கிட்ட ஒரு மாதிரியா இருந்தா அவர்கிட்ட ஒரு மாதிரியா இருக்கிற. இப்ப ஆடு கட்டி மாறுபட இருக்கிறல்ல. அப்ப எல்லாரையும் பார்த்தா முறை இல்ல, எல்லாரையும் பார்த்தா சரி. அப்ப ஒரு ஆளை பார்த்தா முறைக்கிறதும் ஒரு ஆளை பார்த்தா திருப்பறதும் இருக்க கூடாது இல்ல. அப்படிப்பட்ட செயல் யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு சொன்னாரு, யாக்கோபு இதை தூக்கி போடாத வரைக்கும் ஏசவனை மாத்த மாட்டேன், தூக்கி போட மாட்டேன். எதிரிய தூக்கி போடணும்னா இன்னைக்கு நீ தூக்கி போடுறத தூக்கி போட்டுரு. எதை தூக்கி போடு? ஒரு ஆளை பார்த்தா சிரிக்கிறியா, அடுத்த ஆளை பார்த்தா சிரிக்க முடிஞ்சா சிரி, இல்லையா ஒரு ஆளை பார்த்தா சிரிக்காத, என்ன பண்ணாத, சிரிக்காத இல்லையா? இப்ப சொல்லல, ஒரு ஆளை பார்த்தா சிரிக்க முடியுது, ஒரு ஆளை பார்த்தா முறைக்க முடியுது, என்ன பண்ணாத? ஒன்னு சிரிக்கிட்ட முறை, இல்ல முறைக்கிட்ட சிரி, ரெண்டு ஒண்ணு பண்ணு. ஆகும்போது என்ன பண்ணது? எங்க முறைச்சு அங்க சிரிச்சு என்ன பண்ணாத? நீ எதிரியை நீயே வளர்த்துக்காத, அவ்வளவுதான். நீ அப்படி முறைக்கிறத திருப்பதால பிரச்சனை ஒண்ணு இல்ல. உன் எதிரிய கதை தூக்கி போட மாட்டார், அவ்வளவுதான். உன் எதிரிய கதை தூக்கி போட மாட்டா. எதிரிய கதை தூக்கி போடணும்னா, எதிரிய தூக்கி எறியணும்னா இன்னைக்கு நீ தூக்கி எறி. என்ன தூக்கி எறி? ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறத தூக்கி எறிஞ்சிரு. அவங்க செயல் எப்படி அவங்க பிரச்சனை. பட் நீ எப்படி இரு? நீ எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துட்டு போ. அது அவங்க பாடுது, அது அவங்களாச்சு, கத்தராச்சு, நமக்கு தேவையில்லை. நீ எப்படி இரு? சிரிக்கிறியா எல்லாரும் கட்டியோ சிரி, முறைக்கிறியா எல்லாரும் கட்டியோ முறை, இல்லையா? ஒரு ஆள் கிட்ட முறைச்சு ஒரு ஆள் கிட்ட என்ன பண்ணாத? சிரிக்காத. அப்படி சிரிச்சேனா கர்த்தர் எதிரே தூக்கப்பட மாட்டார். இப்ப யாக்கோபுக்கு பலமான ஆடை பார்த்தா ஒரே சிரிப்பு வருது இல்லையா? வெரி குட், இன்னைக்கு இந்த வருஷம் என்ன பண்ணுவோம், அப்படி வருது. இந்த பலவீனம் பார்த்தா இதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? பலவீனம் ஆனப்பட்ட என்ன தோணுது? இதெல்லாம் எதுக்கு நம்ம வேஸ்டா மேஜர் நடக்கணும், இதெல்லாம் செத்தா கூட பரவாயில்லையே அப்படின்னு தோணுது. ஆனா பலமான ஆடை பார்த்தா என்ன வருது? சிரிப்பு வருது. பலவீனம் ஆட்டை பார்த்தா முறைப்பு வருது இல்ல? இதுக்கு முறைக்கிறத திருப்பத்தையும் தூக்கி போட்டுருணும். யாரையும் முறைக்காத, யாரையும் சிரிக்காத, எல்லாரும் இடத்துல ஒரே மறந்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படி இருந்துட்டேன்னா எதிரிய கதை தூக்கி போட்டுருவா. இல்லைன்னா கதை எதிரியை தூக்கி போடுவா. கடைசி வரைக்கும் எதிரோடைய போராடிக்கிட்டு தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் எதிரோட நீ போராடிக்கிட்டு தான் இருக்கணும். ஏசாவோட கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்குன்னா எதையும் தூக்கி போட்டா அப்படியே கடை இல்ல. இதை நான் தூக்கி போட்டுறேன். எதை தூக்கி போடுறேன்? மக்கள்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறேன், இவன் கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறேன், அதை தூக்கி போட்டுறேன். இவங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிறேன், அவங்கள பார்த்த மாதிரி இருக்கிறேன், தூக்கி போட்டுறேன். வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறேன், சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கிறேன், இதை தூக்கி போட்டுறேன். அப்படின்னு தூக்கி போட வேண்டியதை அங்கங்கே மாறி செயல்படுறத தூக்கி போட்டுட்டு எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டா எதிரிய கதை தூக்கி போட்டுருவா. கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணுவோமா? உனக்கு எதிரானோ உன் சார்பில் வருவார்கள், உனக்கு எதிரானோ
உன் சார்பில் வருவார்கள். சமாதானம் செய்ய வைத்தி சர்வ வல்லவரே, சமாதானம் செய்ய வைத்தி சர்வ வல்லவரே. எதிரிய கத்த தூக்கி எறியணும்னு விரும்புறார். எதிரிய கத்த தூக்கி எறியணும்னு விரும்புறார். தூக்கி எறியணும்னா நாம் தூக்கி எறிய வேண்டியத நாம் தூக்கி எறியணும். எதை தூக்கி எறியணும்? ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் நடக்கிறதை நாம் தூக்கி போட்டுடணும். எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நடக்கிறத நம்ம பழகிக்கணும். இது நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம எதிரிய தேவன் தூக்கி எறிவார். எதிரியே இல்லாம ஆயிரும். எதிரிகளை தூக்கி எரிஞ்சாதான் எதிர்ப்பா செயல்பட இல்லாம ஆகும். பக்கத்தோட இதையும் சம்பந்தப்படுத்திக்க முடியும். எதிரியா செயல்படாம இல்லைன்னா நீ சேஃபா இருக்கலாம், நீ பாதுகாப்பா இருக்கலாம். உனக்கு எதிர்ப்பா செயல்படுறவங்க இல்லைன்னா நீ பாதுகாப்பா இருக்கலாம், சேஃபா இருக்கலாம். உன்னை பாதுகாப்பா வைக்கணும்னா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு ஆளை பார்த்தா முறைக்கிறதும், ஒரு ஆளை பார்த்தா சிரிக்கிறதும், திருப்புறதும் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நடக்கிறதுக்கு நீ பழகிட்டோன்னா நம்ம எதிரிகளை தேவன் தூக்கி எறிஞ்சிருவார். எதிரிகளை தேவன் தூக்கி எறிஞ்சிருவார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல யாக்கோபோட அநேக நல்ல காரியம் இருந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியமும் இருந்துச்சு. அநேக நல்ல காரியம், ஆனா தேவனுக்கு பிடிக்காத இருந்துச்சு. எது பிடிக்கல? ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி, இன்னொரு மாதிரி நடக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். அதை செஞ்சுட்டோன்னா எதிரே தூக்கி போட்டுருவார். பரிசுத்த தேவகத்தை அர்ப்பணிக்கிறோம். அப்படி ஆண்டவராக செயல்படுவதற்கு அதிகமான கிருபைகளை கற்ற அந்த காலை வெளியில எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் எங்க கூட இருக்கட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆளுக செய்யுங்க. எங்க எதிரிகளை கத்து தூக்கி எறிஞ்சிட்டு எதிரியே இல்லாமல் நாங்கள் சேஃபா வாழ, பாதுகாப்பா வாழ, உயர்ந்த அடைக்கலத்தில் வாழ கத்து கிருபை தந்தனை நடத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கூட இருங்க, பாதுகாருங்க, நடத்துங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தை விட தாழ்த்தி உடைய திருக்கத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதில் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காத போக பண்ணிருங்க. செய்ய வேண்டிய எல்லா காரியங்கள், பயணங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தேவைகளுக்கெல்லாம் விளக்கியங்களை பாதுகாத்து நடத்திருங்க சாமி. அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். அப்பிரயோஜன ஊழியர்களை கடமை செஞ்சிருக்கிறோம். சகல துதிகள் மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நன்றியோட துதிக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கிருபை கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற நபர்களே இல்லாத அளவுக்கு இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக இருக்குதோ அந்த எதிர்ப்பான காரியங்கள் எல்லாம் அந்த காலை வழியில் கர்த்தர் நீங்கள் தூக்கி எறிய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த காலை வெள்ளமடையுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனை காரியங்களையும் என் ஆண்டவராகிய தேவன் நீங்கள் தூக்கி எறிந்து எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையோட பிள்ளைகள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை யாக்கோப்பை விட்டு யாசவை தூக்கி எறிஞ்சதை போல பிள்ளைகளை விட்டு அத்தனை ஏசாக்களையும் கர்த்தர் தூக்கி எறிந்து உடைய பிள்ளைகள் எதிர்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை தந்து காத்துக்கோங்க சாமி. தேவகரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.